ஒரு சிறிய கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய பச்சை வயலும் ஒரு அழகான பாதையும் இருந்தது. அந்த பாதையில் தினமும் ஒரு வியாபாரி தனது கழுதையுடன் நகரத்துக்கு போவான். அந்த கழுதை தினமும் உப்பு மூட்டைகளை சுமந்து கொண்டு செல்லும். ஆனால் அந்த கழுதை மிகவும் சோம்பேறி. அது வேலை செய்யவே விரும்பாது. ஒரு நாள் காலையில் வியாபாரி கழுதைக்கு உப்பு மூட்டைகளை ஏற்றி வைத்தான். வா நண்பா, நகரத்துக்கு போகலாம் என்று வியாபாரி சொன்னான். கழுதை மெதுவாக நடந்தது. இந்த மூட்டைகள் மிகவும் கனமாக இருக்கிறது என்று கழுதை முணுமுணுத்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய ஆற்றை கடக்க வந்தார்கள். கழுதை தண்ணீரில் கால் வைத்ததும் திடீரென்று வழுக்கி விழுந்தது. ஐயோ என்று கழுதை கத்தினது. அது எழுந்தபோது ஒரு விஷயம் நடந்தது. உப்பு தண்ணீரில் கரைந்ததால் மூட்டை மிகவும் இலகுவாகிவிட்டது. இப்போது சுமை மிகவும் லேசாகி இருக்கிறது என்று கழுதை மகிழ்ச்சியாக சொன்னது. அந்த நாள் கழுதை மிகவும் சந்தோஷமாக நகரத்துக்கு சென்றது. அடுத்த நாள் மீண்டும் வியாபாரி உப்பு மூட்டைகளை ஏற்றி வைத்தான். கழுதை மனதில் நினைத்தது, நேற்று நான் தண்ணீரில் விழுந்த போது சுமை லேசானது. இன்று நான் மீண்டும் அப்படியே செய்தால் எப்படி இருக்கும்? அவர்கள் மீண்டும் ஆற்றை கடக்க வந்தார்கள். இந்த முறை கழுதை நடிப்பாக தண்ணீரில் விழுந்தது. ஓ, நான் மீண்டும் விழுந்து விட்டேன் என்று அது நடித்து சொன்னது. ஆனால் இந்த முறை வியாபாரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவன் அமைதியாக சிரித்தான். இந்த கழுதை என்ன செய்கிறது என்று எனக்கு புரிகிறது என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் வியாபாரி ஒரு புதிய திட்டம் செய்தான். அவன் உப்புக்கு பதிலாக பெரிய பருத்தி மூட்டைகளை ஏற்றினான். கழுதை அதை பார்த்ததும் சிரித்தது. இது எளிது. நான் மீண்டும் தண்ணீரில் விழுந்தால் சுமை லேசாகிவிடும் என்று அது நினைத்தது. அவர்கள் ஆற்றை கடக்க வந்தார்கள். கழுதை மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. ஆஹா, இப்போது சுமை லேசாகிவிடும் என்று அது சிரித்தது. ஆனால் இந்த முறை ஒரு பெரிய பிரச்சனை. பருத்தி தண்ணீரை குடித்ததால் மூட்டை மிகவும் கனமாகிவிட்டது. ஐயோ, இது என்ன என்று கழுதை அதிர்ச்சி அடைந்தது. என்னால் நடக்கவே முடியவில்லை என்று அது கத்தியது. வியாபாரி மெதுவாக சொன்னான், நண்பா, சோம்பேறித்தனம் நல்லது இல்லை. வேலை நேர்மையாக செய்தால்தான் வாழ்க்கை எளிதாக இருக்கும். கழுதை மிகவும் வெட்கப்பட்டது. மன்னிக்கவும், இனிமேல் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன் என்று கழுதை சொன்னது. அதன் பிறகு அந்த கழுதை மிகவும் நேர்மையாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அது எந்த தந்திரமும் செய்யவில்லை. வியாபாரியும் மிகவும் மகிழ்ந்தான். அந்த நாளிலிருந்து கழுதை ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டது. அது என்ன பாடம் தெரியுமா? சோம்பேறித்தனம் பிரச்சனையை தரும், உழைப்புதான் வெற்றியை தரும்.